அங்கிள், இந்த மாம்பழ ஃப்ளேவரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி காட்டுங்க. இதோ பாப்பா, சாப்பிட்டு பாரு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. என் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. பை பாய். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராம்ப்டோட உங்களுக்கு லிங்க் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, சரிங்களா? அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கூகுள் ஜெமினி இல்லை கட்டி சேட்ஜிபிட்டியில் ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே கீழே பாருங்கள், கீழே வந்து லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. அந்த லொக்கேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே பாருங்கள், நானும் அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், யா பிரைட் கலர்ஃபுல் ஐஸ்கிரீம், சரிங்களா, ஷாப் இன் இந்தியா வித் டாப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், சரிங்களா? அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள், அது ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கிறது லேட்டாக பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே இருக்கிறத அப்படியே 1 by 1 நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு இருக்குன்னா நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரே ஒன்று தான் பண்ண போகிறீங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுறீங்களா. அப்போயும் நீங்கள் காப்பி பண்ணுறது மூவ் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இது ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிகினராக இருப்பீங்க, இல்லாட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து இப்போ போடலான்னு இருக்கோம். வீடியோ எப்படி போடுறது, நம்ம சேனலை எப்படி க்ரோத் பண்ணுறதுன்னு நம்ம வந்து வீடியோ போட போகிறேன், சரிங்களா? அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நான் கொடுக்குற மாதிரியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கே புரியும், சரிங்களா? ஏஐவியெல்லாம் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்கள்லாம் கண்ணு பேசுகிற மாதிரி, அதெல்லாம் அங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எதனா பொருள் வேணும்னா கூட இங்கே பாருங்கள், லேப்டாப் ஃப்ரீயாலாம் இல்லை, இங்கே பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், மைக்கு, லேப்டாப் எது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எதனா கம்மி பட்ஜெட்லன்னா இருக்குது, சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், கூகுள் ஃப்ளோவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏஐ தான், சரிங்களா? ஏஐ தான் க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு என்ன வரும்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேணுமா க்ரியேட் பண்ணுறது என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? இதில் ப்ளஸ் ஐக்கன் இங்கே சைடில் ரைட் சைடில் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோவோட ரேஷியோ பண்ணால் வேறு எதுவும் இல்லை, 9 ரீல்ஸ் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி வேணுமா, இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எதை வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரீல்ஸுன்றதுனால நான் இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை வீடியோ உங்களுக்கு வந்து வேணுன்றத அந்த 1x 2xன்னு இருக்குது, அதில் நான் 1x கொடுத்துருக்கேன், சரிங்களா? வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீ ட்ரையல் தான், சரிங்களா? இங்கே பாருங்கள், நினைவு பண்ண கொடுத்தாச்சா, அங்கே பாருங்கள் கீழே இருக்கிறதும் அதே தான் கட்டிருக்கு. நீங்கள் வந்து 16:9 கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெசியூ க்ரியேட் பண்ணிடுவோம், சரிங்களா? கீழே இருக்கிறது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, மேலே இருக்கிறது நினைவு பண்ணணும் மாற்றி வச்சு ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ரைட் சைடில் கிளிக் பண்ணிட்டுனா ரைட் சைடில் கிளிக் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணால் அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு சொன்னேன், சரிங்களா? அங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள் 1 by 1 செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, சென்ட் ஐக்கன் இருக்கு பாருங்கள், சென்ட் ஐக்கனை கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் செக் பண்ணுறதுக்கோசம் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்கேன், சரிங்களா? ரிப்பீட்டடாக உங்களுக்கு காட்டுறன்ட்டு, சரிங்களா? வேறு எதுவுமே பண்ணல, சரிங்களா? உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக காட்டணும்னா உங்களுக்கு புரிஞ்சா, சரிங்களா? அங்கே பாருங்கள் சென்ட் ஐக்கனை கொடுத்தாச்சு, சரிங்களா? சென்ட் ஐக்கனை கொடுத்த பின்னாடி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜஸ்ட் அதுக்காக ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஜஸ்ட்டு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாம்பழ ஃப்ளேவரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி காட்டுங்க. இதோ பாப்பா, சாப்பிட்டு பாரு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. என் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. பை பாய். கன்வெர்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? பாருங்கள், ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவை டுட்டோரியலில் ஃபஸ்ட்டில் ரிவ்யூவிலே பார்த்துருப்போம், சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக 4Kல ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா? இந்த சேனலை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி டுட்டோரியல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பை பாய், சி. இந்த வீடியோவை எதுக்காக போடுறோன்னு நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. டாட்டா பை பாய். ஒவ்வொரு முறையும் சுவையான உணவு வழங்கி அவங்களோட பசியை ஆத்திக்கிட்டே இருக்கும். அவங்க முகத்துல பார்க்கிற இந்த சிரிப்புக்கு காரணம் நீங்க தான். நீங்க நம்ம சேனலுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு லைக், ஷேர் மற்றும் சப்போர்ட் வெறும் வியூஸா மட்டும் போறதில்ல, அது இங்க இருக்கிற ஒரு குழந்தையோட பசியை போக்குற உணவா மாறுது.
சக்தி ஃப்ளாக் A23ல நீங்க பார்க்குற இந்த வீடியோ சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வெறும் வியூஸா மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் யாரோ ஒருத்தருடைய பசியை போக்கக்கூடிய ஆக சிறந்த உன்னதமான உதவி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நாம் இணைந்து இன்னும் பல முகங்களில் மகிழ்ச்சியை விதைப்போம். அனைவருக்கும் நன்றி.